யூடியூப்பில் வந்த காரணம் வந்து நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இருக்க இடத்துல வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிறங்காட்டியும் நான் யூடியூப்பில் வந்த காரணமே என்னென்னா இதுதான். நான் வந்து இருக்க வீட்டில் வந்து மாடியில் போய் காயப்பட்டேன். ஐயோ மாடியில் ஏன் காயப்பட்டேன், நான் வந்து வாக்கிங் நடக்கணும், நீ வந்து கொடியை கழட்டிட்டு நீ துணியெல்லாம் காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஒன்று. ரெண்டாவது, வீட்டு வாசலில் காயப்படுவோம் அப்படின்னா இட்லி துணியை வந்து போட்டு இடம் பிடிச்சிறது, காயப்படக்கூடாது அப்படின்ட்டு. மூணாவது என்ன செய்கிறதுனா, ஒருத்தர் இருக்காங்க, அந்த வீட்டில் துணி காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க முன் வாசல் கிடையாது, பின்னாடி. அந்த பக்கம் வந்து நம்ம துணி காயப்படணும், இது என்னுடைய செவரு, எனக்கான பொறுப்பு, நீ வந்து துணி காயப்படக்கூடாது. அப்போ வந்து மேலேயும் இடம் இல்லை, இருக்க வீட்டிலையும் கீழேயும் இடம் இல்லை, அதுக்கு கீழேயும் இடம் இல்லை. அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம ஒரு துணி காய போட்டது நம்ம துவைச்சி காய போட்டு நம்ம நீட்டாக படணும். இதுலேயும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றப்ப ஒருத்தர், யாராவது ஒருத்தர் துணி காயப்பட்டதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஒருத்தர் கூட வரல. அப்பையெல்லாம் வாயை திறக்காத நீ இப்போ ஏன் வாயை திறக்கிற? வாயை பொத்து, நீ பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும். சரியா? என்னென்ன பொத்திக்கிட்டு இருந்தாலே போதும். மனுஷன் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்க காலத்தில் நீ வந்து எதுக்கோ நீ வந்து இந்த இடத்துல நீ வச்சுக்கிட்டு திரியிற. இதே நான் செஞ்சால் தப்பு. என்ன அப்போ கேட்காத நீ ஏன்டா இப்போ கேட்குற என்ன கேள்வி? பொறுமையாக இருக்கேன்.